2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடரை இந்தியா வென்ற நிலையில இனி சாம்பியன்ஸ் டிராபி தொடர் முற்றிலும் ரத்து செய்யப்படலாம் அப்படின்ற பேச்சும் கிளம்பி இருக்கு. 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நடந்து முடிந்தது. அதுல இந்தியா அணி ஆடி 5 போட்டிகளிலும் வெற்றி பெற்று இறுதி போட்டியில நியூசிலாந்து அணியை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றி இருக்காங்க. இந்த நிலையில தான் இனி சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நடத்தப்படுமா அல்லது முற்றிலுமா கைவிடப்படுமா அப்படின்ற விவாதமும் எழுந்திருக்கு. ஏன்னா தற்போது நடந்து முடிஞ்ச சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல பெரும்பாலான போட்டிகள்ல மைதானம் காலியாகவே இருந்தது. உலகிலேயே அதிக ரசிகர்களை கொண்ட அணியாக இருக்கும் இந்திய அணி ஆடிய போட்டிகள்லையும் இதே நிலை நடந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. அதுவும் குறிப்பா துபாயில இந்தியர்கள் பலர் இருந்தாலும் போட்டியில ஆர்வம் குறைஞ்சு வருது அப்படின்றத பலரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா இந்தியா நியூசிலாந்து அணி மோதிய இறுதி போட்டியிலும் இந்தியா ஆஸ்திரேலியா மோதிய அரையிறுதி போட்டியிலும் போதும் துபாய் சர்வதேச மைதானம் காலியாகவே இருந்தது. சில ஆயிரம் ரசிகர்கள் மட்டுமே அந்த மைதானத்துல இருந்தாங்க. இந்த தொடர்ல இந்தியா ஆடிய போட்டிகளை தவிர்த்து மற்ற அணிகளோட போட்டிகள் பாகிஸ்தான்ல நடந்தது. அங்கு மைதானங்கள் புதுப்பிக்கப்பட்டு பெரிய அளவுல இந்த தொடருக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆனா அங்க பாகிஸ்தான் ஆடிய போட்டிகள் உட்பட பல போட்டிகளின் போது மைதானம் காலியாகவே இருந்தது. ஏற்கனவே ஒரு நாள் போட்டிகளை அதிக அளவில் மக்கள் விரும்புவதில்லை அப்படின்ற ஒரு வாதம் இருக்குது. T20 போட்டிகளுக்கு எப்போதுமே மைதானம் முழுமையா நிரம்பி வழியுது. ஏன்னா அது 3.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், விறுவிறுப்பாகவும் இருக்கும். ஆனா ஒரு நாள் போட்டி சுமார் 8 மணி நேரம் நடைபெறுவதால ரசிகர்கள் இந்த வடிவத்தை விரும்பல. ஒரு நாள் போட்டிகளிலேயே ரத்து செய்துவிட்டு T20 போட்டிகளை மட்டுமே நடத்தலாம் அப்படின்னு ஆசியா கோப்பை, சாம்பியன்ஸ் டிராபி ஆகிய தொடர்களை இனி T20 வடிவில் நடத்தலாம் அப்படின்னு முன்னாள் வீரர்கள் விவாதம் நடத்தி வர்றாங்க.